இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சென்னை குரோம்பேட்டையில் இருக்கிற போத்தீஸில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உள்ள இட்லி பாத்திரங்கள்லாம் போட்டிருந்தேன். அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, குட்டியாக சின்னதாக இருக்குன்னு துணி போடுறது மாதிரி நமக்கு இட்லி பாத்திரம் வேணும், எனக்கு அந்த காலத்தில் உள்ள மாடல் மாதிரியும் இருக்குன்னு, இப்போ உள்ள நியூ மாடலுக்கு தகுந்தது மாதிரியும் இருக்குன்னு, அப்படி ஒரு இட்லி பாட் இருந்தால் எனக்கு காமிங்க அப்படின்னு. இப்போ இந்த இட்லி பாட் பார்த்திங்கன்னா மேலே 3 குழி கீழே 3 குழி உள்ளது, மொத்தம் 6 இட்லி ஊற்றுறது மாதிரி உள்ளது. ஒரு பிராண்டடான ஒரு கம்பெனி தான், நல்ல கம்பெனி தான், நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. உங்களுக்கு இதில் 6 இட்லி ஊற்றுறது மாதிரி இருக்குது. விலையை பார்த்தீங்கன்னா 745 போட்டிருந்தாங்க. விலைக்கு தகுந்தது மாதிரி உங்களுக்கு இது நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. அடி கனமான உள்ள இட்லி பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விலையும் கம்மியாக இருக்குன்னு, அதே சமயம் தரமாகவும் இருக்குன்னு, அந்த மாதிரியான ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸஸும் கிச்சன் கண்டெய்னர்ஸும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ பார்க்க போகிறது வி கோல்டு கம்பெனியோட ஹாட் பாக்ஸ் தான். 511 ரூபா போட்டிருந்த ஹாட் பாக்ஸ் இப்போ 329 ரூபா போட்டிருக்காங்க. 5000 ml இதோட கெப்பாசிட்டி. இதில் ஒரு 3 கலரில் வந்திருக்குது. இதுவும் ஒரு அழகான லைட் க்ரீன் கலர் தான். இப்போ அடுத்ததாக 99 ருபீஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் காமிச்சேன். இப்போ அதுலேயே உங்களுக்கு மூடியும் பாக்ஸுமே ஒன்றா நமக்கு ஒரே கலரில் வர்றது மாதிரி உள்ளது. அதே 99 ருபீஸ் தான். 5 கிலோ அளவில் மாவு பிடிக்கிறது தான். இப்போ அடுத்ததாக 3 பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் இது. இப்போ இது பார்த்திங்கன்னா 59 ரூபா இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பரவாயில்ல, ரொம்ப சீப்பான ஒரு ரேட்டுக்கு தான் இந்த விலை. நார்மலாக நம்ம டிமார்ட்டில் வாங்குறது மாதிரியே தான். இப்போ இதெல்லாம் இங்கே ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. நீங்கள் வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா போத்தீஸில் இந்த ஆஃபர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 3 பாட்டிலோட விலையும் 49 ரூபா தான். இப்போ அடுத்ததாக 79 ருபீஸ் ஒன்று போட்டிருக்காங்க. இதுவுமே நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ இது 69 ருபீஸ் போட்டிருக்காங்க. இதுவுமே நல்ல உங்களுக்கு அழுத்தமாகவே இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்க்குறது ஒரு மிக்சிங் பவுல் தான். இதோட எம்ஆர்பி 164 ரூபா போட்டிருக்காங்க. இது இப்போ ஆஃபரில் 89 ரூபாய்க்கு இது போட்டிருக்குது. இப்போ அடுத்ததாக மூடியோட இருக்கிறது மாதிரி உள்ள சின்ன சின்ன கூடைங்கள்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக நல்லா இருக்குது. இது நமக்கு நல்ல தரமாக உள்ளதாகவும் இருக்குது. மேலே மூடியும் உங்களுக்கு வளையாத மூடியாகவே கொடுத்துருக்குறாங்க. 159 போட்டிருக்கிறாங்க. 159 ரூபா இதோட விலை. 3க்குமே மூடி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்ததாக இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு ஸ்கொயர் டைப்பில் உள்ள பேஸ்கெட்டு தான். இதுவுமே 3 கொடுத்துருக்குறாங்க. 3 பீஸ் சேர்ந்தது 199 ரூபா. 199. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஆஃபரில் தான் போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம வாங்கினோம்னா ஃப்ரிட்ஜுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. இப்போ அடுத்தது வெஜிடபிளோ கீரையோ இதை கட் பண்ணிவிட்டு இப்போ அதுலேயே நமக்கு வாஷ் பண்ணுறது மாதிரி உள்ள சாப்பர் தான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் சமையல் பண்ண போகிறாங்க. சமையல் பண்ணுறதுக்கு பழகுறவங்க அப்படிங்கிற சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு சாப்பரை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக கட் பண்ணும் போது இதெல்லாம் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட விலை 208 ரூபா போட்டிருக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த விலைக்கு நம்ம தாராளமாக வாங்கலாம். கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது, நல்ல அழுத்தமான ஒரு குவாலிட்டியாகவே நமக்கு இதை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரியான ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 6 பீஸ் செட்டை போட்டிருக்குறாங்க. ஒரு 6 பாக்ஸ் உள்ளதே 129 ரூபா போட்டிருக்காங்க. பரவாயில்ல, இதெல்லாம் இந்த விலைக்கு நம்ம வாங்கி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளவு தான் நம்ம பாக்ஸாக வாங்கி அடுக்குனாலும் நமக்கு பத்தவே மாட்டேங்குது. திடீர்னு நமக்கு இந்த மாதிரியான பாக்ஸ்லாம் காணா போயிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி விலை கொஞ்சம் சீப்பாக உள்ளதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். இதே விலையில தான் போன வருஷம் டிமார்ட்டில் வாங்கினேன். இப்போ அந்த பாக்ஸ்லாம் போன இடமே தெரியல. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூடெல்லாம் ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு நம்ம இடத்த அடைக்காமல் மேலே அப்படியே கிளிப் மாதிரி வச்சுக்கிறது மாதிரி இந்த கூடெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. விலை நமக்கு சீப்பாக தான் இருக்குது. 40 ரூபா 44 ரூபாலேருந்து இது ஆரம்பிக்குது. இந்த பாக்ஸ்லாம் பாருங்கள், 5 பீஸ் உள்ளது. இந்த செட்டே உங்களுக்கு 119 ரூபா போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆஃபரில் இந்த பாக்ஸ்லாம் வாங்கினோம்னாக்கா நமக்கு எப்படியும் ஒரு 20-30 ரூபா மிச்சமாகும்.
இப்போ அடுத்ததா பார்க்குறது ஒரு கிளீனிங் ப்ரஷ் தான். நம்ம பைப்லாம் உங்களுக்கு அழுக்காயிடுச்சு அப்படிங்கும்போது, இடுக்கு பக்கத்துலலாம் நமக்கு அழுக்கு நெறைய சில இடத்துல சேர்ந்துருக்கும். அதெல்லாம் நம்ம இந்த மாதிரியான ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணலாம். இப்போ அடுத்ததா குக்கீஸ் கட் பண்ணுறது தான். இந்த மாதிரி மாடல்ல வாங்கி வச்சுட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். விலைய பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 76 தான் போட்டிருக்கிறாங்க. இதோட விலையே 3 வச்சது. இப்போ அடுத்ததா அதையே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் உங்களுக்கு ரவுண்டு மாடல்ல இதில் ஒரு 3 சைஸில் வச்சுருக்கிறாங்க. இதுவுமே உங்களுக்கு விலை கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ₹42 போட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க உள்ள இடத்துலலாம் இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சிட்டோம்னாக்கா இப்போ சம்மரில் யூஸ் ஆகும். இப்போ அடுத்ததாக சிலிக்கான்லேயே கொடுத்துருக்கிற ஒரு ஆயில் பாட்டில் தான். இது நிறைய யூஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த பாட்டிலில் சைடு பக்கத்தால் உங்களுக்கு எண்ணெய்லாம் லீக்கேஜே ஆகாது. இப்போ அடுத்ததாக நம்ம சாண்ட்விச் செய்யும் போது முட்டையை அவிச்சிட்டு அதை கட் பண்ணுவோம். கட் பண்ணும்போது சரியான ஒரு ஷேப்லேயே வராது. இந்த மாதிரி ஒரு எக் கட்டர் வாங்கி வச்சிட்டோம்னாக்கா நமக்கு கரெக்டாக ஒரே மாதிரியே முட்டையை நமக்கு ஷேப்பாக வெட்டி கொடுத்துரும். இப்போ அடுத்ததாக ஒரு 5 பீஸ் உள்ளது மாதிரி உள்ள மெஷரிங் கப்பு தான். இந்த மெஷரிங் கப் இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாத்துக்குமே நல்ல யூஸாக இருக்கும். இப்போ அடுத்ததாக ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொஞ்சம் வெயிட்டாக உள்ளது மாதிரி உள்ள கிரேட்டர் தான் இது. இதில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்குறாங்க. இப்போ நமக்கு குட்டியாக உள்ள ஒரு கிரேட்டர் ஒன்று காமிக்கிறேன். இதோட விலை உங்களுக்கு ₹81 தான் போட்டிருக்காங்க. இப்போ நான் காமிக்கிற பொருள் எல்லாமே உங்களுக்கு சீப்பாக உள்ள பொருளாக தான் காமிக்கிறேன். அதே நேரம் நமக்கு பெஸ்ட்டாகவும் இருக்குன்னு அந்த பொருள் நமக்கு நல்ல தரமாக இருந்தால் தான் வாங்குறது மாதிரி இருக்கும். இப்போ ஹேண்டில் வச்சது மாதிரி உள்ள இந்த கூடையை பாருங்கள். விலை உங்களுக்கு ₹49 தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரில் கிடைக்கிது. நம்ம சில பொருளை கொஞ்சம் உயரமாக உள்ள பக்கத்தில் எடுத்து வச்சுருவோம். அதெல்லாம் நமக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பிடிச்சி எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த மாதிரி விலை கம்மியாக உள்ள பேஸ்கெட்லாம் நம்ம வாங்கி வச்சுருக்கும் போது கிச்சனில் நிறைய விதத்தில் நம்ம இந்த பேஸ்கெட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவுக்கு லைக் போட மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?